ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலியில் இணைவோம், திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சிறப்பான சிந்தனையோடு பயணித்துக் கொண்டிருக்கிற அத்துணை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கிறோம். திருப்பலி என்பது கத்தோலிக்க திரு அவையிலே மிக முக்கிய இடம் வகித்து கொண்டிருக்கிற ஒரு வழிபாட்டு முறை. இதுதான் நம்மளுடைய இந்த மையம் என்று நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த திருப்பலியில தான் நம்மளுடைய நற்கருணையானது அந்த இடத்துல அபிஷேகம் செய்யப்படுகிறது. நற்கருணையை பற்றி நம்ம சொல்லும் பொழுது நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. அதுதான் நம்ம திருச்சபை கற்பிக்கிற அந்த பாடம் என்ன அப்படின்னா, அந்த நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாக இருக்கிறது. த சோர்ஸ் அண்ட் சம்மிட் என்று வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நற்கருணை நமக்கு வெளியிலெல்லாம் இது எங்கேயுமே இதை யாரும் புனிதப்படுத்த முடியாது. அது புனிதப்படுத்தப்படுகிற ஒரு முக்கியமான இடம் எது? திருப்பலி. திருப்பலிக்குள்ள தான் வார்த்தையினுடைய அபிஷேகமும் நற்கருணையினுடைய அபிஷேகமும் நடக்குது. 2 ஆசீர்வாதங்களுக்கு மத்தியில தான் மக்கள் அபிஷேகம் அடைகிறார்கள். அப்போ இந்த திருப்பலியினுடைய அந்த மகிமையை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஒரு சிறப்பான ஒரு ஆர்வம். அந்த நோக்கத்தில் தான் இந்த அமர்வானது இந்த பாடமானது உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகர் இதை பார்த்து தெளிவடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்களே நமக்கு சாட்சியப்படுத்துகிறாங்க. நீங்களும் இதை புரிந்து கொண்டு இந்த திருப்பலியினுடைய பல வடிவங்களை நம்ம அறிந்து அதற்குள்ளே நம்ம சிறப்பாய் பயணிக்கவும், நீங்கள் பயனுள்ள முறையில் இதை பயன்படுத்தி இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை உரிமையாக்கி கொள்ளவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஏதோ பலி திருப்பலி சாமியார் தான் பூச வைக்கிறாரு, அவர்கிட்ட என்ன ஆசீர்வாதம் வருது, அவர் நல்ல சாமியாராக இருந்தால் ஆசீர்வாதம் அப்படியே பொங்கி வரும், அவர் கெட்ட சாமியாராக இருந்தால் வராது, அதனால அவர்கிட்ட நன்மை ஆகக்கூடாது, இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. ஒரு சில இடத்துல நற்கருணை வழங்கும் போது கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு அருட் சகோதரிகள் குருக்கள் பக்கத்தில் நின்றுடுவாங்க. அப்போது குருவானவர்கிட்ட தான் வாங்கணும் நற்கருணை அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்ப அடம்பிடிச்சிட்டு சிஸ்டர்ஸ்கிட்ட போக மாட்டாங்க. இல்லை அப்போஸ்லேட்ஸ் இருப்பாங்க, அவங்க நற்கருணை கொடுப்பாங்க, அவங்கக்கிட்ட போக மாட்டாங்க. இதில் ஒரு புரிதல் நமக்கு வேணும். இந்த ஆசீர்வாதம் என்பது பங்கெடுக்கிறவருடைய பக்கமாக இருந்துதான் அது உணரப்படுகிறது. இது நம்ம நடத்துகிறவர்கள் யார் நன்மை கொடுக்குறா, அவங்ககிட்டேருந்து ஆசீர்வாதம் வரதில்லை, அங்கே இருப்பவர் ஆண்டவர். இதை நம்ம புரிந்து நம்ம அறிவோடும் ஆற்றலோடும் செயல்பட வேண்டும். அப்போது இந்த திருப்பலியினுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம பார்த்து கொண்டு வரோம். சென்ற பகுதியில் நம்ம அந்த நம்பிக்கை அறிக்கை குறித்து பார்த்தோம். அந்த 2 விதமான நம்பிக்கை அறிக்கை. இப்போ இந்த நாளில் நம்ம சிறப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நற்கருணை வழிபாடு. இந்த வார்த்தை வழிபாட்டுக்கு பிறகு நற்கருணை வழிபாடு ஒன்று தொடங்குகிறது. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு போர்ஷன் இருக்குது, அதை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். அதாவது நம்பிக்கையாளருடைய மன்றாட்டு ஒன்று சொல்லப்படும். நம்பிக்கையாளருடைய மன்றாட்டு. இந்த மன்றாட்டு பொது முன்னிலையிலே எல்லாரும் திருச்சபைக்காக, இன்னும் நம்மளுடைய பங்கு தளத்துக்காக, இப்படி பல்வேறு கருத்துகளுக்காக, அதாவது பொது கருத்துகளுக்காக நம்ம அந்த ஜெபத்தை ஏறெடுப்பது வழக்கம். இது ஒரு பகுதி. இதை முடித்த பிறகு நற்கருணை வழிபாடு ஆரம்பமாகிறது. காணிக்கை வழிபாடும் இதில் அடங்கி இருக்கிறது. காணிக்கை, நற்கருணை வழிபாடு எல்லாம் ஒன்று தான். இப்போ இந்த நற்கருணை வழிபாட்டினுடைய அடையாளத்தை தான் நம்ம இப்போ சிந்திக்கிறோம். வார்த்தை வழிபாட்டுக்கு பின் காணிக்கை பாடல் தொடங்கும். அப்போது பணியாளர் திருமேனி துகில், திருக்கிண்ண துகில், திருக்கிண்ணம், திருக்கிண்ண அட்டை, திருப்பலி நூல் ஆகியவற்றை கொண்டு பலிபீடத்தின் மீது வைக்கின்றார். இதெல்லாம் நமக்கு செய்ய வேண்டிய அந்த முறைமைகளுடைய வார்த்தைகள். இதில் நிறைய வார்த்தையை பார்க்குறீங்க. திருமேனி துகில், திருக்கிண்ண துகில், இதெல்லாம் நாங்கள் ஒரு எபிசோடில் உங்களுக்கு அடுத்த முறை நாங்கள் அதை காட்டுவோம். இது எந்த துணி எப்படி இருக்குது. இப்போ இந்த பூசைக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது, திருப்பலிக்கு அதை நம்ம ஆல்டரை அமைக்கும்போது அதற்குரிய அமைப்பில் அந்த பொருட்கள் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இது எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளணும். இது எந்த துணி. சும்மா ஒரு சில இடங்களுக்கு நாங்கள் பூசைக்கு போகும்போது, அவங்க ஒரு இடத்துக்கு நான் பூசைக்கு போனேன். அது ஒரு சின்ன பங்கு தான், அது ஒரு சின்ன கிளை கிராமம். அங்கே ஆசைப்பட்டாங்க. திடீரென்று பங்கு தளத்திலிருந்து அவங்க ஜாமான்லாம் கொண்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மிஸ்ஸிங் என்னென்னா, அந்த துணியெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் அந்த துணியை துடைச்சிட்டு அதே துணியை உதறி
அது மேலே வச்சு நம்மக்கிட்ட கொடுத்துட்டார். இதையெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது திருப்பலியினுடைய ஆழமான ஒரு ஆசீர்வாதத்தை, அதாவது அது ஒரு பரிசுத்தம் நிறைந்த ஒரு காரியம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து செயலாற்றுவது நல்லது. திருப்பலி கொண்டாட்டத்திற்கு தேவையான அப்பம், ரசம் ஆகியவற்றை அல்லது திரு அவைக்கும் ஏழைகளுக்கும் தேவையான பொருள்களை நம்பிக்கையாளர் கொண்டு வந்து கொடுப்பது விரும்பத்தக்கது. அதாவது பூசையில் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கையில் கொண்டு வந்து கொடுப்பது, ஏழைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அல்லது நம்ம ஆலயத்திற்கு பயன்படுத்தப்படக்கூடிய பொருட்களை காணிக்கையில் கொண்டு வந்து கொடுப்பது விரும்பத்தக்கது. இதனால் இவர்கள் திருப்பலியில் பங்கு பெறுகின்றார்கள் என்பது வெளிப்படும். அப்பா, அன்னைக்கு திருப்பலியில் பங்கு பெறக்கூடியவர்கள் காணிக்கைகள் கொண்டு வந்து கொடுப்பது எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஒரு ஃபாதர் பூசையில் சரியான ஒரு அந்த காணிக்கை பவனி சரியாக அமையலைன்னு சொல்லி ஒரு 4 ஆரஞ்சு பழத்தை அவர் கோபத்தில் இங்கேயும் விட்டு எறிஞ்சதை வீடியோஸ்லாம் பார்த்து அதுக்கு பெரிய கமெண்ட்டு, அவரை எல்லாம் திட்டி தீர்க்குறாங்க. தயவுசெய்து அப்படி செய்யக்கூடாது. அவர் வெளிப்படுத்தின உணர்வை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பலியில் பங்கெடுக்கிற மக்கள் அதை நிறைவாய் பங்கெடுக்கணும். வெளியில் கொண்டாட்டங்கள் மிக பெரிதாக இருக்கிறது, ஆனால் இந்த திருப்பலிக்கு அவர்கள் கொடுக்குற ஒரு மரியாதை, அந்த உயர்வு என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதைத்தான் அவர் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார்கள். அதனால நிறைய பேருக்கு இது புரியாததுனால அவர் எங்கிருந்து இந்த உணர்வை வெளிப்படுத்துகிறார், அவருடைய விருப்பமா என்றால் இல்லை. இங்கே பாருங்க, இந்த வார்த்தை இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. திரு அவைக்கும் ஏழைகளுக்கும் தேவையான பொருட்களை நம்பிக்கையாளர் கொண்டு வந்து கொடுப்பது விரும்பத்தக்கது. இதனால் இவர்கள் திருப்பலியில் பங்கு பெறுகின்றார்கள் என்பது வெளிப்படும். அப்போ திருவிழாவில் எவ்வளோ செலவு பண்ணும்போது ஏழைகளுக்கென்று ஒரு நல்ல ஒரு காணிக்கையை கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்கலாம். அதைத்தான் அந்த தந்தை ஒரு ஆதங்கமாக வெளிப்படுத்தினார். அது அவருடைய விருப்பம், அவருடைய எண்ணம் என்று நம்ம நினைச்சது தான் தவறு. நிறைய பேர் அப்படி தான் நினைத்து கொண்டார்கள். அவர் தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தவில்லை, இந்த திரு அவையினுடைய எண்ணத்தை தான் அவர் வெளிப்படுத்தினார். அருள் பணியாளர் பலிபீடத்தின் அருகில் நின்று கொண்டு அப்பத்துடன் திருத்தட்டை எடுத்து பீடத்திற்கு மேல் 2 கைகளாலும் சற்று உயர்த்தி பிடித்து கொண்டு தாழ்ந்த குரலில் சொல்லுகிறார். பாருங்க, பீடத்திற்கு மேல் அப்பத்துடன் திருத்தட்டை எடுத்து. இப்போ அப்பம் அந்த தட்டு மேலே இருக்கும், நம்ம பேட்டர்ன் சொல்லக்கூடிய அந்த ஒரு தட்டு இருக்கும், அந்த தட்டுக்கு மேலே நற்கருணை இருக்கும். இரண்டையும் சேர்த்து பிடித்து அவர் என்ன செய்கிறாரு, அதை ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். நிறைய ஜெபம் அந்த இடத்துல குருக்கள் சொல்லுவோம். நிறைய பேருக்கு அது தெரியாது, ஏன்னா அந்த நேரம் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டு பாடும்போது நாங்கள் சொல்கிற ஜெபம் என்னன்னு தெரியாது. இந்த ஜெபங்களை எல்லாம் எதுக்கு உங்களுக்கு நாங்கள் மீண்டும் வாசித்து கொடுக்குறோம் அப்படின்னா, எவ்வளவு அர்த்தமான வார்த்தைகள் அந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். இதெல்லாம் நம்ம பல வருஷம் பூசை பார்க்குறோம், ஆனால் அது என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒரு திருப்பலி நம்ம பார்க்குறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு மனப்பாடமாக ஆகிருக்கணும் இல்லைங்களா? பல நேரம் நம்ம அதை கண்டுக்காமே இருந்துடுறோம். அது என்ன சொல்கிறாங்கன்னு கூட தெரிஞ்சுக்க விரும்பலை. பரவாயில்ல, இது வரைக்கும் தெரியலைன்னா பரவாயில்ல, இப்போ தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, குருவானவர் இந்த அப்பத்தை உயர்த்தி பிடித்து இதை தான் சொல்கிறார். ஆண்டவரே, அனைத்துலகி நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இந்த ஜெபத்தை தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த ஜெபத்தை சொல்லி முடித்தோடனையும் அருள் பணியாளர் அப்பத்துடன் திருத்தட்டை திருமேனி துகில் மேல் வைக்கிறார். அதை சொல்லி முடிச்சுட்டு நாங்கள் அதை கீழே வைக்கிறோம். அப்போ பதில் மொழி காணிக்கை பாடல் இடம்பெறாவிடில், காணிக்கை பாடல் பாடினாங்கன்னா அது போயிட்டே இருக்கும், நாங்களே இதை சொல்லிடுவோம். காணிக்கை பாடல் இடம்பெறலை, அமைதியாக இருக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னா, இந்த ஒரு வார்த்தையை பதில் மொழியை நீங்கள் சொல்லணும். அருள் பணியாளர் மேலே காணப்படும் வார்த்தைகளை தெளிவான குரலில் சொல்லலாம். முடிவில் மக்கள் கீழ்கண்டவாறு ஆர்ப்பரிக்கலாம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும். அதே போல் அந்த ரசக்கிண்ணத்தை எடுத்து குருவானவர் என்ன செய்கிறாரு, அதில் ரசமும் சிறிதளவு தண்ணீரும் திருக்கிண்ணத்தில் ஊற்றி அமைதியான குரலில் இதை சொல்லுகிறார். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. அந்த ஒரு சொட்டு தண்ணீரை ஊற்றும் பொழுது குருவானவர் சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் இதுதான். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின்
மறைபொருள் வழியாக, இது ரெண்டுமே மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. அப்போது நம்ம ஒரு துளி தண்ணீர் மக்களை அடையாளப்படுத்துகிற, பலவீனப்பட்டு கிடக்கிற மக்களை அடையாளப்படுத்துகிற ஒரு அடையாளம். இந்த தண்ணீர் ஆண்டவருடைய இரத்தத்தோடு கலந்து நாம் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோம் என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற அடையாளம் தான் அந்த ஒரு சொட்டு தண்ணீர் ஊற்றப்படுகிற. பாருங்க, அதை உயர்த்தி, அந்த ரசக்கிண்ணத்தை உயர்த்தி குருவானவர் சொல்வார், ஆண்டவரே அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக, ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இதுதான் அந்த குருவானவர் அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கும் போது சொல்றாங்க. அப்புறம் அதை வைத்துறாரு. காணிக்கை பாடல் இடம்பெறாவிடில் பதில் மொழி நீங்கள் மக்கள் சொல்ல வேண்டியது இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக என்று சொல்லணும். இல்லாட்டினா குருவானவரை சொல்லி அதை முடிக்கிறார். அருள் பணியாளர் பணிந்து வணங்கி அமைதியான குரலில் சொல்லுகிறார், ஆண்டவரே தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும். கீழே குனிஞ்சு சில நம்ம ஃபாதர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஜெபம். அது நம்ம கீழே தாழ்ந்து குனிஞ்சு சொல்லுவாங்க. அந்த பலிபீடத்தை எல்லாம் அதை ஒப்பு கொடுத்த பிற்பாடு, பலியை ஒப்பு கொடுத்த பிற்பாடு, ஆண்டவரே தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமுன் ஒப்பு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. இந்த ஜெபத்தை குருவானவர் அமைதியாக சொல்கிறார். பின்னர் அருள் பணியாளர் ஒரு பக்கமாய் திரும்பி தம் கைகளை கழுவுறார். இந்த கைகளை கழுவக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும். அதில் என்ன சொல்றார், ஆண்டவரே எனது குற்றம் நீங்க என்னை கழுவியறலும், என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு தான் அடுத்த பகுதிக்கு கடந்து செல்கிறார். அருள் பணியாளர் பீடத்தின் நடுவில் நின்று மக்களை நோக்கி தம் கைகளை விரித்து பிறகு குவித்து சொல்கிறார், சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்போ இது எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இந்த இடத்துல ஒரு காரியத்தை நீங்கள் குறிப்பாய் பார்க்கணும். நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்தில் சொல்லிக்கொண்டே இருப்பது, நீங்களும் குருக்கள், நீங்களும் பொது குருத்துவத்தில் இருக்கிறீங்க, நீங்களும் இந்த பலியை ஒப்பு கொடுக்கத்தான் அழைக்கப்படுறீங்க. குருவானவர் ஒப்பு கொடுக்கிறாரு, நீங்கள் வேடிக்கை பார்க்க இல்லை. நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் அந்த பலியை ஒரே பலியாக ஒப்பு கொடுக்குறோம். அப்போ பாருங்க, இந்த வார்த்தை சொல்லுது, சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இப்போ எல்லாரையும் மன்றாட அவர் அழைக்கிறாரு. நம்ம எல்லாருமே சேர்ந்து மன்றாடுறோம். ஆண்டவர் தமது பெயரின், மக்கள் எழுந்து நின்று பதில் சொல்லுகிறாங்க. என்ன பதில்? ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இது மக்கள் சொல்லக்கூடிய பதில் மொழி. பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீங்க சொல்றீங்க. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக அப்படின்னு நீங்க குருவானவருக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். அப்ப பாருங்க, இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு சாமியார் எங்க போறாரு? காணிக்கை மன்றாட்டுக்கு போறாரு. காணிக்கை மன்றாட்டு, நம்ம எப்போதும் பூசை தொடக்கத்துல ஒரு மன்றாட்டு, சபை மன்றாட்டு ஒன்று இருந்தது. அது எல்லா பிரேயரையும் ஒப்பு கொடுக்கிறது. இரண்டாவது, இந்த காணிக்கைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காணிக்கை மன்றாட்டை வாசித்து இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அடுத்த முறை பூசை பார்க்கும்போது இதெல்லாம் நீங்க நினைவுபடுத்துங்க, யோசித்து பாருங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் ஒத்து பார்த்தோமா அப்படின்றத உங்களுக்கு யோசித்து இந்த திருப்பலியை நீங்கள் நல்ல ஒரு அருமையான ஒரு அர்த்தமுள்ள பலியாக ஒப்பு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமையும். ஆண்டவர் புரியாத விதத்தில் சொல்லுகிறதை விட புரிந்த ஒரு காணிக்கை, புரிந்து செயல்படுகிற ஒரு ஆசீர்வாதமான பலியை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். அதை நீங்கள் கொடுக்கிற போது உங்களையும் சேர்த்து விரும்புவார். உங்களுடைய ஜெபங்களை எல்லாம் அவர் கேட்டு அருள் கூறுவார். ஆகவே இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே பயணிக்க உங்களை நாங்கள் அன்புடன் அழைத்து நிற்கிறோம். இறைவன் தொடர்ந்து உங்களை கரமெடுத்து வழி நடத்துவார். God bless you.